கமலஹாசன் பேசின கருத்துங்கிறது ஆனா தமிழ்நாட்டு மக்களால எப்படி பார்க்கப்படுது, அதுல உண்மைத்தன்மை என்ன? ஏன்னா கோர்ட்டு கேட்கிற கேள்வி, நீங்க என்ன மொழி ஆய்வாளரா, அறிஞரா, நீங்க எதுக்கு இந்த மாதிரி கருத்துக்களை வெளியிடுறீங்கிற கேள்வியில ஒரு நியாயம் இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? இல்ல அந்த கேள்வியில துளியும் நியாயம் இல்லை. நான் கேட்கிறேன், இப்ப எல்லா மொழிகளுக்குமே தாய்மொழி சமஸ்கிருதம் தான் ஒரு கருத்து இருக்கு. இப்ப அதை இந்த கர்நாடக உயர்நீதிமன்றம் ஏத்துக்கிறாங்களா, இல்ல கர்நாடக மக்கள் ஏத்துக்கிறாங்களா, இல்ல இன்றைக்கு கமல் கருத்துக்காக போராடுகிற அந்த கன்னட அமைப்புகள்லாம் அந்த கருத்தை உடன்படுறாங்களா? இல்லை, அவர்களே வெளிப்படையா பேசினார்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அதை அவங்க ஒத்துக்கிறாங்களா என்ன? இன்னொன்னு, இப்ப நமக்கு கிடைத்த தரவுகளின்படி இங்க இருக்கிற தமிழ் அறிஞர்கள் சொன்ன கூற்றின்படி மற்ற மொழிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோடி மொழியா தமிழ் மொழி இருக்கு அப்படின்னு தான் நாம் படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், பலரும் பேச கேட்டிருக்கோம். ஸோ அப்படி ஒரு கருத்தை தான் கமல் வெளிப்படுத்தியிருக்காரு. அவங்க கோர்ட்டு கேட்குற மாதிரி கமலஹாசன் பெரிய தமிழறிஞர் கிடையாது, வரலாற்று ஆய்வாளர் கிடையாது. நீங்க எதை படிச்சுட்டு கன்னடம் தான் முன்னோடியான மொழி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இவரும் ஒரு ஆய்வை, ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்னதை கேட்டு அப்படி ஒரு கருத்தை சொல்றாரு. அதாவது என்ன கேட்டால், தமிழே அவர் பெருமைப்படுத்தியதை கன்னடர்களை சிறுமைப்படுத்தியதாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள்.